கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமங்களில் ஒன்று ஒளி. ஒளி என்பது வெளிச்சம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 1 அதிகாரம் 1 வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனை நாம் ஆராதிக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்துவின் இன்னொரு பெயர் வார்த்தை. 1 யோவான் 5:7, பரலோகத்தில் சாட்சிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக குறிப்பிடுகிறார். யோவான் 1:1, ஆதியில் இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். யோவான் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் விவரமான காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. 2-3 வசனங்களில், அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று உலக தோற்றத்திற்கு முன்னே ஆதியில் பிதாவாகிய தேவனோடு இருந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக சகலமும் உண்டானது என்று எழுதப்பட்டுள்ளது. இதற்கு உதாரணமாக நீதிமொழிகள் 8:22 முதல் 30 வரை உள்ள வசனங்களில், ஞானமாகிய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் பூ உலகம் உண்டாக்கப்படும் போது பிதாவின் மடியில் இருந்தார். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தின் விசாலத்தை வட்டனை கையிலும் உயரத்தின் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று ஞானமாகிய கர்த்தர் தம்மை குறித்து உரைக்கிறார். எனவே படைக்கப்பட்டதெல்லாம் அவர் மூலமாய் அவரால் உண்டானது, அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று வாசிக்கிறோம். வார்த்தையாகிய கர்த்தர் உயிர் உள்ளவராக ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவருக்குள் இருக்கும் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று வாசிக்கிறோம். மனுஷருக்கு ஒளியாக இருந்த அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எனவே ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு பெயர் ஒளி. இது இருளுக்கு எதிர்மறையான சொல். ஒளி வரும்போது இருள் ஓடிப்போகிறது. ஒளியாகிய கிறிஸ்து பாவமாகிய இருளில் பிரகாசிக்கும்படியாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். இந்த ஒளி பிரகாசிக்கும் போது இருள் பற்றி கொள்ள முடியாமல் விலகி கடந்து போகும். பாவமாகிய இருளில் வாசம் பண்ணுகிற ஜனங்களின் முடிவு நித்திய மரணம். நித்திய மரணத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பல 100 வருடங்களுக்கு முன்பாக முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 9:1, ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாதியாரோடு கலிலேவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்பது. செபுலோன், நப்தலி புறக்கணிக்கப்பட்டு பாவ இருளில் விக்கிரகங்களின் கட்டுகளில் சாபத்தில் இருந்தது. கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட இந்த தேசங்களை தன் ஊழியத்தின் எல்லையாக தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து பிற்காலத்தில் கலிலேயா கடற்கரையின் அருகான பட்டணங்களிலும் கிராமங்களிலும் கடந்து சென்று பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது என்ன நடக்கும் என்று ஏசாயா 9:2 எழுதப்பட்டுள்ளது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். பாவத்தின் இருளில், மரணத்தில் இருளில் போகிற வழி என்ன என்று தெரியாமல் சென்று கொண்டிருந்த ஜனங்களின் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். அவருடைய சுவிசேஷத்தை ஆதியில் இருந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவே தன் வாயால் உரைத்ததை தங்கள் காதுகளால் கேட்டார்கள். என்ன ஒரு பாக்கியம்! கிறிஸ்துவாகிய ஒளி அருவருக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பட்டணங்களின் மேல் பிரகாசித்த போது அது கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட்டது. இதையே ஏசாயா 60:1 முதல் 2 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது,
கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவாகிய ஒளி நம்மில் உதித்த பின்பு நம் சூழ்நிலை முன்போல் இருப்பதில்லை. எப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும் அவருடைய ஒளியின் நிமித்தம் அநேகருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். போகிற வழி அறியாதபடி, எதிர்காலத்தை குறித்து அடுத்த அடி எந்த திசையில் எடுத்து வைப்பது என்பதை தெரியாதபடி இருளில் தடுமாறி கொண்டிருப்போமானால், இன்றைக்கு ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் அழைப்போம். சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட கரங்களோடு நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, நம் வாழ்க்கையின் வெளிச்சத்தை பிரகாசிக்கும் பண்ணும்படியாக இன்றைக்கு நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். பாவ இருளில் நீங்கி புதிய ஆரம்பங்கள் நம் வாழ்க்கையில் உண்டாகும். தோல்விகள் மாறி எடுத்த காரியங்களில் ஜெயம் கிடைக்கும். புதிய வழிகள் திறக்கும். ஆமென். ஜெபிப்போம். ஆதியில் இருந்த பிதாவாகிய தேவனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருள் நீங்கும் ஒளியாக அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். இருளில் பிரகாசிக்கிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை, பாவ இருளில் மரண இருளில் இருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் ஜீவ வெளிச்சமாகிய நீர் பிரகாசித்து எங்கள் இருளை மாற்றி புதிய ஆரம்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.